வணக்கம். இன்னைக்கு குட்டி கதையில ஒரு குயில் கூண்டுக்குள்ளார ஒரு வேடனால அடைச்சி இருந்துச்சுங்களாம். அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு மரம் இருந்துச்சுங்களாம். அந்த மரத்துல ஒரு வவ்வால் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்களாம். குயிலுடைய குணம் என்னது? காலையில குயில் கூவும், ராத்திரி ஆச்சுன்னா அது கூவாது. இதுதான் அதோடைய குணம். ஆனா இந்த குயில் மட்டும் காலையில கூவவே கூவாதுங்க. இரவு பொழுதுல தான் அது குயில் கூவ ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கூவுற நேரத்துல இந்த வவ்வால் இந்த குயில் கிட்ட கேட்டுச்சுங்களாம், குயிலே, காலையில கூவுறதுக்கு பதிலா நீ ராத்திரி வேலையில கூவுறியே, எதனால அப்படின்னு கேட்டுச்சுங்களாம். அதுக்கு இந்த குயில் சொல்லுச்சுங்களாம், இப்படிதான் நான் காலையில என்னையே அறியாம எனக்கு பிடிச்ச பாடெல்லாம் பாடிக்கிட்டே இருப்பேன். அந்த நேரத்துல என்னுடைய குரல் கேட்டு இந்த வேடன் என்னை பிடிச்சுக்கிட்டு இந்த கூண்டுல அடைச்சிட்டான். மாச கணக்குல இந்த கூண்டுல தான் இருக்கிறேன். நான் பண்ண தப்பு என்னதுன்னா காலையில பாடினது தான். அதனாலதான் இப்ப நான் இரவுல பாடுறேன் அப்படின்னு சொல்லுச்சுங்களாம். அதுக்கு இந்த வவ்வால் தனக்குள்ளாரே நினைச்சுக்கிச்சா, இந்த குயில் இனிமேல் எப்ப பாடினா என்ன, இதுதான் பிரச்சனைக்குள்ளார மாட்டிக்கிச்சு இல்லையா, இனிமேல் இதுக்கு ஞானம் வந்தா என்ன வரா கட்டி என்னன்னு மனசுக்குள்ளாரே நினைச்சு சிரிச்சுக்கிச்சுங்களாம். குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுடைய பெரும்பாலான பிரச்சனைக்கு காரணம் நாமே தாங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.